பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை லட்சுமி மில்ஸ் அருகில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கார்ப்பரேட் பைக் டாக்ஸிகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தாங்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்து வருவதாகவும், இந்த நிலை தொடர்ந்தால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக அவிநாசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. கஷ்டப்படுறவங்க ஓட்டுனா அதை சமாளிச்சுட்டு போயிடுவோம். அரசு துறை அதிகாரிகள்ல இருந்து அவங்க பசங்க வரைக்கும் அத்தனை பேர் ஓட்டுறாங்க. நாங்க சோறு தான் சாப்பிடுறோம். அவங்களுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்கறது இல்லையா? எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில இபி ஆபீஸ்ல வேலை செய்யறோட பையன் அவர் பைக் டாக்ஸி ஓட்ட போற 2 பசங்க வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் சோத்துக்கு பிச்சை தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா டிரைவர் சாகர நிலைமைக்கு வந்துட்டோம். அரசாங்கத்தை வேடிக்கை பார்க்கமா? இது விடியல் அரசா? சத்தியமா கேட்கிற மடியல் அரசா? அரசாங்கத்துக்கு அறிவு அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சத்தியமா அறிவு இருக்கா இல்லைன்னு தெரியலைங்க. சாரி, சிவசங்கர் செயல்படாத அரசு. காலையில ஒரு அறிக்கை, மாலையில ஒரு அறிக்கை. நேற்றுக்கு நைட்டு 3 நாளா போராட்டம் நடக்குதுங்க. 3 நாளா போராட்டம் நடக்குது. திங்கட்கிழமை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், சென்னையில முற்றுகை போராட்டம். நேற்று 3500 பேர் கலந்துட்டோம். அதுல போக்குவரத்து ஆணையர் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து எங்களை ஏமாத்தி முட்டாளாக்கி அடுத்த நாள் காலையில இன்னைக்கு காலையில போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, பைக் டாக்ஸி தடை இல்லை அப்படின்னு. எங்க ஆட்டோவுக்கு வெள்ளை போர்டு பண்ணி கொடுத்துருங்க. எங்களால பர்மிட் கட்டியெல்லாம் ஓட்ட முடியாது. வருஷத்துக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா அரசாங்கத்துக்கு செலவு பண்றோம். பைக் டாக்ஸி சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து வாடகை வாகனமா பயன்படுத்தினா நாங்களாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். கோவை மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கண்ணா. இந்த பைக் டாக்ஸிக்காக நாடு முழுதும் மாநிலம் முழுதும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் இதை கண்டுக்கவே கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா அப்ரூவல் இல்லாத கோரிக்கைன்னா பைக் டாக்ஸி தடை பண்ணணும். அதாவது பொது பயன்பாட்டுக்கு, அதாவது சுய பயன்பாட்டுக்கு இருக்கிற வாகனத்தை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி நலிந்த தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது படித்த பசங்க வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க அது அப்ரூவல் இல்லாத அந்த வாகனத்தை ஏற்படுத்தி பயணம் செய்கிறாங்க. அதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுது. நம்மளே பார்த்துருக்கோம். எத்தனை பேர் வந்து பைக் டாக்ஸியில் வேகமாக போய் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான இழப்பீடோ இன்சூரன்ஸோ எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அது அப்ரூவ்டு இல்லை. அப்ரூவல் இல்லாமல் தான் இயங்கிட்டு இருக்கு. நாங்கள் வருடமான எஃப்சி பண்ணி வண்டிக்கு தேவையான அத்தனை ரெக்கார்ட்ஸு கரெக்ட் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு. ஆனால் எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த பைக் புகார் ஏற்கனவே கொடுத்தாச்சுங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள் கொடுத்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் அரசாங்கம், போக்குவரத்துறை அதிகாரிகள் அனைவருமே நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து அரசாங்கம் இதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் கோவை மாவட்டத்து சார்பாக கேட்டுக்கிறோம். நல்ல முடிவை கொடுங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் பைக் வந்து ஓன் யூஸுக்காக அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்குற பைக்கு. ஆனால் இப்போ இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வாழ்வாதாரம், ஆட்டோ தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோம். அவங்க இதில் எங்கள் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி. அப்போ அவங்க ஒரு அறிக்கை மனுக்கள் கொடுத்து எல்லாமே போராட்டம் பண்ணோம். அப்போ அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க. சென்னையிலையும் போராட்டம் நடந்துச்சு. இப்போ அவங்க என்ன அறிக்கை தர்றாங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினாதான் நீங்கள் பிடிச்சி கொடுங்க, நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கலெக்டர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. பைக் டாக்ஸி ஓட்டலாம், மத்திய அரசு அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு. எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துச்சோ மாநில அரசு கொடுத்தோ அது எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு பைக் ஓடக்கூடாது. பைக் ஓடினா ஆட்டோக்காரங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒரு வாடகையை 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து 40 ஒரு லிட்டருக்கு வந்து 40 கிலோமீட்டர் கிடைக்கிற அந்த பைக் டாக்ஸி வச்சு ஓட்டி அவங்க வந்து வாழ்வாதாரத்தை பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. அதை செஞ்சு ஆகணும்.